திருச்சிற்றம்பலம்மா, திருவருள். அடியேன் மனோன்மணிங்கம்மா. நீங்க எப்படி இந்த அருமையில் எளிய அடியார் திருக்கூட்டத்துல இணைஞ்சீங்க? சாமி உங்கள எப்படி இந்த திருக்கூட்டத்துல வச்சிருக்காரு? நீங்க என்ன பணி செய்றீங்களா? இல்ல பாராயணம் பண்ணிட்டுருக்கீங்களா? அப்படின்றதெல்லாம் சொல்லுங்கம்மா. சிவாய நம. சிவாய நமமா. திருச்சிற்றம்பலம். திருவடி வணங்கிக்கிறேன். நான் 2017ல மதுரையில் சாத்தூரில் வேலை பார்த்துட்டு 2017 கோயம்புத்தூருக்கு மகன் வீட்டுக்கு வந்தேன். அப்போ சிறுசைலம் போகணும்னு சொல்லி கோயிலில் சொன்னாங்க. அவங்களோட சேர்ந்து போனப்போ தான் அம்மாவுடைய அறிமுகம் நமக்கு கிடைச்சிச்சா. அவங்க அப்போ இந்த மாதிரி நாங்கள் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி திருவாசகம் வன்னீஸ்வரர் கோயில் அன்னைக்கு நாங்கள் இத்தனாம் தேதி நடக்குதுன்னு சொன்னோன்னே அந்த 2017 திருவாசகம் புற்றோதலுக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் 11 மணிக்கு இந்த மாதிரி 12 திருமுறைகளையும் நாங்கள் படிக்கிறோம்ப்பா, 2 மணி நேரம், 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேயும் அம்மா என்னை கலந்துக்கிட்டாங்க. அந்த நேரம் எனக்கு என் பேரை நான் 4 மாத 7 மாத பிள்ளை. அப்போ இருந்து அவன் தொந்தரவு பண்ணாலும் கூட அந்த நேரத்தை என்னை அரவணைச்சு நீ அதோடு சேர்ந்து படிக்க வச்சு எனக்கு அந்த அறிவை புகட்டி அது எனக்கு அந்த பாராயணம் பண்ணுறதுக்கு வழிவகுத்தாங்க. அன்னையிலேருந்து இன்ன தேதி வரைக்கும் 11 மணிக்கு பாராயணம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 3 மணிக்கிலேருந்து 5 மணி வரைக்கும் திருவாசகத்தை படிக்க வச்சாங்க. 2 மணி நேரம் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு. எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏதோ சாமி பாட்டு அம்மன் பாட்டுன்னா படிப்பேன். ஆனால் அந்த 12 திருமுறை அறிமுகம் என்னுடைய அம்மா மனோன்மணி அம்மாவனால தான் எனக்கு கிடைச்சிருந்தது. அது எந்த காரணத்தை கொண்டும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. அவங்கனால தான் இன்னைக்கு வரைக்கும் 12 திருமுறை மட்டும் இல்லை, அது போக இன்னைக்கு மெய்கண்ட தேவரும் அப்படிங்கிற 12 சாத்திரம் நூல்களும் சரி, 16 சாத்திர நூல்னு சொல்றாங்க, அதுவும் அறிமுகப்படுத்தி அந்த 12 மெய்கண்டாருடைய 12 சிவஞான போதத்தையும் படிக்க வச்சு நிறைய அறிவு கொடுத்துருக்கு. இதனால நான் அடைஞ்ச பயன்கள் சொல்ல முடியாது. ஆனாலும் அதாவது ஒரு மனிதனுக்கு கஷ்டம் லாபம் மட்டும் தாங்கிறது இல்லை, கஷ்டம் வந்தாலும் கூட அதை அரவணைச்சு இந்த பதியத்தின் மூலமா எனக்கு எல்லா வகையிலையும் உதவி செஞ்சு அறிவை புகட்டி எனக்கு படிக்க வச்சு என்னைய இந்த அளவுக்கு எல்லாருமே சொல்லுவாங்க, இன்னும் நீ சாமியாராகவே ஆயிட்டியா அப்படிம்பாங்க. ஆனாலும் அதை விட எனக்கு தெளிவான ஒரு அறிவை கொடுத்து அது சொல்லுவாங்க, மலிங்கி கடல் குட்டையில கிடந்த குட்டை மாதிரி இருந்த ஒரு அறிவு இருந்த என்ன நல்ல திருமுறைகளை படிக்க வச்சு அதனுடைய அறிவை கொடுத்து இன்னைக்கு சாமி நானும் ஒன்றும் அப்படிங்கிற அளவுக்கு புரிய வச்சு அதை எனக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதுவும் போக அந்த திருமுறை மட்டும் சொல்லலை, அதையும் தாண்டி உள்ள சிவஞான போதம் இன்னும் நிறைய வகுப்புகள்லாம் இருக்குது. அதுக்கும் அம்மா என்னைய அறிமுகப்படுத்தி வழிகாட்டி எனக்கு நல்ல வழி செஞ்சுருக்காங்க.